தத்தெடுக்க அனைத்து மதத்தினருக்கும் உரிமை உள்ளது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் சோஷியல் இஷ்யூஸில் சைல்டு ப்ரொடெக்ஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ யுனைடெட் நேஷனோட ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சி தான் யூனிசெஃப், அதாவது யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். ஸோ இந்த அமைப்பின் கீழே ஒரு கன்வென்ஷன் வந்து நடத்தியிருப்பாங்க, மாநாடு. ஸோ அந்த மாநாடுடைய பேர் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் ரைட் ஆஃப் சைல்டு, UNCRC. ஸோ அந்த மாநாட்டில் வந்து நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரியும் அவங்களுடைய தீர்மானங்களை வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க. அதன்படி குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2000 வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸோ அந்த சட்டத்தின்படி குழந்தைகளை என்ன பண்ண முடியும்னா தத்தெடுக்கும் உரிமை இருக்கு. குழந்தையின் உண்மையான பெற்றோரின் முழு சம்மதம் வந்து அவசியம். அதே மாதிரி 2015 இதற்கான விதிகளை வந்து முழுமையாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த விதிகளை என்ன பண்ணோம்னா குழந்தையை தத்தெடுக்கும் போது ஃபாலோ பண்ணணும். அதாவது டிஸ்ட்ரிக்ட் பாதுகாப்பு அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை வந்து அணுக வேண்டும். 5 இல்லைன்னா அதுக்கு மேலே குழந்தைக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குழந்தையின் ஒப்புதலை வந்து பெற வேண்டும். ஸோ அதே மாதிரி இந்த குழந்தையை தத்தெடுக்க கூடிய விஷயம் வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமை ஆர்டிகிள் 21ல் வந்து வராது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இந்த கேஸில் வந்து சொல்லியிருக்காங்க.